வணக்கம் நண்பர்களே. பொதுவாக வெளிநாட்டிற்கு சென்று எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தீர்கள் என்று எல்லா கட்சியினரும் கேட்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதிகள். ஆனால் நான் அடிப்படையில் ஒரு மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன். அதனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் எத்தனை பேர் இந்த முதலீடு ஈர்ப்பதற்காக சென்றீர்கள்? உங்களுடைய பயணப்படி எவ்வளவு? ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவழிக்கலாம் அப்படின்னு எதுவும் பயணப்படிகள் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது எதுவும் விதிமுறை உண்டா? எவ்வளோ செலவழிச்சிங்க? எவ்வளோ செலவழித்து எவ்வளோ கொண்டு வந்தீங்க? இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். நாங்கள் போகிறதுக்கு இங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதாரணத்துக்கு ரூ. 1,00,00,000 செலவு பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வந்தது 75,00,000 இது வந்திருக்குன்னு சொன்னால் அது தெண்டம்னு அர்த்தம். இப்போது முதல்வர் தெண்ட செலவு செஞ்சுருக்காரா அல்லது உருப்படியான செலவு பண்ணியிருக்கான்றது ஒரு மார்க்கெட்டிங் பார்வையோடு பார்த்தீங்கன்னா, இவர் வெள்ளை அறிக்கை எவ்வளோ வந்ததுங்கிறத பொறுக்கட்டும், எவ்வளோ செலவு பண்ணுன்ற சொல்லிடலாம்ல. வர்றது எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் செலவு பண்ணது சொல்லணும். சொல்வாரா ஸ்டாலின்? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.